வணக்கம். மகாபாரதத் தொடரின் மிக முக்கியமான 9ஆம் பாகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பாஞ்சால நாட்டின் இளவரசி திரௌபதியின் சுயம்வரம் மற்றும் அவருடைய திருமணத்தைப் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை விரிவாக பார்க்கப் போகிறோம். பாஞ்சால நாட்டு அரசனான துருபதன் தனது தீராத பகையை தீர்க்கவும் மாவீரன் அர்ஜுனனை தனது மருமகனாக அடைய வேண்டும் என்ற பெரும் ஆசையுடனும் பல ஆண்டுகளாக காத்திருந்தார். அதற்கான காலம் தற்போது கனிந்து வந்தது. திரௌபதியின் கரம் பிடிக்க தகுதியான ஒரு வீரனை தேர்ந்தெடுக்க துருபதன் ஒரு கடினமான சுயம்வரப் போட்டியை அறிவித்தார். இந்த செய்தி கேட்டு பாரத தேசத்தின் பல நாட்டு மன்னர்களும் இளவரசர்களும் பாஞ்சால நகரில் வந்து குவிந்தனர். அரங்கின் நடுவே உயரத்தில் ஒரு மரமீன் சுழன்று கொண்டிருந்தது. கீழே ஒரு நீர்த்தடாகம் இருந்தது. அந்த நீரின் பிம்பத்தை பார்த்து மேலே சுழலும் மீனின் கண்ணை துல்லியமாக எய்பவருக்கே திரௌபதி மாலையிடுவாள் என்பதே அந்த போட்டி. பல வலிமையான மன்னர்கள் அந்த வில்லை தூக்கக்கூட முடியாமல் மண்டியிட்டு தோற்று போயினர். மகாவீரன் கர்ணன் கூட இந்த போட்டியில் பங்கேற்க முடியாத சூழல் உருவானது. ஒட்டுமொத்த அரங்கமே யார் வெல்வார் என்ற கவலையில் ஆழ்ந்தது. மன்னர்கள் தோற்றுக் கொண்டிருந்த அந்த வேளையில் கூட்டத்தில் அந்தண உருவில் மறைந்திருந்த பாண்டவர்கள் மிகவும் அமைதியாகவும் அதே சமயம் கூர்மையாகவும் நடப்பவற்றை கவனித்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் முகம் தெய்வீக ஒளியுடன் திகழ்ந்தது. அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் அந்த இளம் அந்தணர் மெதுவாக எழுந்து வில்லை நோக்கி முன்னேறினார். கூடியிருந்த மன்னர்கள் அவரை எள்ளி நகையாடினர். ஆனால் அவர் வேறு யாருமல்ல, வில்வித்தையில் சிறந்த மாவீரன் அர்ஜுனனே அவர். யாராலும் அசைக்க முடியாத அந்த பிரம்மாண்டமான வில்லை அர்ஜுனன் மிகவும் லாவகமாக தூக்கி அதில் நாணேற்றினார். அதைக் கண்டதும் அரங்கமே நிசப்தமானது. அந்த அந்தணரின் வலிமையைக் கண்டு அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். தன்னம்பிக்கையுடன் அர்ஜுனன் தடாகத்தில் தெரிந்த மீனின் பிம்பத்தை கவனித்தார். சுழலும் மீனின் கண்ணை அவர் தனது கவனத்தால் சிறைபிடித்தார். தனது மன உறுதியோடு வில்லில் அம்பை தொடுத்து இலக்கை குறிவைத்தார். அர்ஜுனன் தொடுத்த அந்த அம்பானது காற்றில் கிழித்துச் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கியது. மேலே இருந்த மீன் கீழே விழுந்தது. வெற்றி அர்ஜுனன் வசமானது. கூடியிருந்த மக்கள் ஆரவாரம் செய்து இந்த வெற்றியை வரவேற்றனர். வெற்றியின் அடையாளமாக திரௌபதி மெதுவாக முன்னே வந்து அர்ஜுனனுக்கு தனது கைகளால் மாலை அணிவித்தார். பாஞ்சால நாட்டு மக்களின் நீண்ட கால ஏக்கத்தை ஒரு அந்தண இளைஞன் தீர்த்து வைத்ததில் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அந்தண வேடத்தில் இருந்த அந்த வீரனை தனது மனதிற்கு இனிய மணாளனாக முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார் திரௌபதி. தெய்வ சங்கல்பத்தின்படி இந்த மங்களகரமான மாலை மாற்றுதல் நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது. சுயம்வரத்தில் வென்ற மகிழ்ச்சியுடன் பாண்டவர்கள் திரௌபதியுடன் தாங்கள் தங்கியிருந்த காட்டுக்கு அருகே உள்ள குடிசைக்கு திரும்பினர். அங்கு அவர்களின் தாயார் குந்தி தேவி இவர்களுக்காக பெருத்த ஆவலுடன் காத்திருந்தார். குடிசையின் வாசலில் நின்றபடி, தாயே, நாங்கள் இன்று ஒரு மிகச் சிறந்த பிட்சையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் குரல் கொடுத்தனர். உள்ளே இருந்த குந்தி அவர்கள் கொண்டு வந்ததை சரியாக பார்க்காமல் பதில் அளித்தார். யார் என்ன கொண்டு வந்திருந்தாலும் அதை உங்கள் 5 பேரும் சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று குந்தி தாயார் கூறினார். அவருடைய சொற்களே வேதவாக்காக கருதப்படுவதால் இது ஒரு பெரும் மாற்றத்திற்கு வித்திட்டது. மெதுவாக திரும்பி பார்த்த குந்தி அங்கு திரௌபதி நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தான் கூறிய சொற்களை மீண்டும் பெற முடியாதே என்று வருந்தினார். பாண்டவர்களும் திரௌபதியும் குந்தியின் சொல்லைக் கேட்டு திகைத்து நின்றனர். தாய் சொல்லை தட்டாத பாண்டவர்களுக்கு இது ஒரு பெரும் தர்ம சங்கடமாக அமைந்தது. விதி தனது விசித்திரமான விளையாட்டை தொடங்கியது. ஒரு பெண் 5 பேருக்கு மனைவியாவதா என்ற விவாதம் அப்போது மேலெழுந்தது. இந்த தகவலை அறிந்த துருபத மன்னன் மிகவும் கவலையடைந்து ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது அந்த இடத்திற்கு வந்த வியாச முனிவர் இந்த நிகழ்வின் பின்னணியில் உள்ள தெய்வீக ரகசியத்தை மன்னருக்கு விளக்கத் தொடங்கினார். முற்பிறவியில் திரௌபதி சிவபெருமானிடம் வேண்டிய வரத்தின் பலனே இது என்று வியாசர் கூறினார். தனக்கு அனைத்து நற்குணங்களும் கொண்ட ஒரு கணவன் வேண்டும் என்று அவர் 5 முறை வேண்டியதாக அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அனைத்து நற்குணங்களும் ஒரே மனிதனிடம் இருக்காது என்பதால் 5 வெவ்வேறு குணங்களைக் கொண்ட பாண்டவர்களின் சங்கமம் விதியால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இது ஒரு தெய்வீகமான கட்டளை என்று வியாசர் தெளிவுபடுத்தினார். வியாசரின் விளக்கத்தை கேட்டு தர்மத்தின் சூட்சுமத்தை புரிந்து கொண்ட துருபத மன்னன் திரௌபதி 5 பாண்டவர்களையும் மணக்க முழுமனதுடன் சம்மதித்தார். இதற்கான பிரம்மாண்டமான திருமண ஏற்பாடுகள் பாஞ்சால அரண்மனையில் செய்யப்பட்டன. புனிதமான அக்னியை சாட்சியாக வைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு பாண்டவருடன் திரௌபதியின் திருமணம் தனித்தனியாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் ஒலிக்க, தேவர்கள் ஆசி வழங்க இந்த அபூர்வ திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. வானுலகிலிருந்து தேவர்கள் மலர் மாறி தூவி இந்த தெய்வீக திருமணத்தை வாழ்த்தினார்கள். பாண்டவர்களின் வலிமை இப்போது பல மடங்கு உயர்ந்தது. அவர்கள் பாஞ்சால நாட்டின் ஆதரவை பெற்ற வலிமையான சக்தியாக உருவெடுத்தனர்.
பாண்டவர்களும் பாஞ்சாலமும் இணைந்த இந்த மாபெரும் கூட்டணி ஹஸ்தினாபுரத்தின் கௌரவர்களுக்கு ஒரு பலமான எச்சரிக்கையாக அமைந்தது. நீதியின் பக்கம் நின்ற பாண்டவர்கள் இப்போது மீண்டும் தங்கள் உரிமையை பெறத் தயாரானார்கள். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளின் பின்னணியில் ஸ்ரீ கிருஷ்ணரின் புன்னகையும் அவருடைய வழிகாட்டலும் இருப்பதை உலகம் மெதுவாக உணரத் தொடங்கியது. வஞ்சனைக்கு எதிரான மாபெரும் போருக்கான அடித்தளம் இதன் மூலம் வலுப்பெற்றது. ஹஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் துரியோதனனும் சகுனியும் இந்த செய்தியால் பெரும் கலக்கமடைந்தனர். பாண்டவர்கள் லட்சக்கிருகத்திலிருந்து தப்பி உயிருடன் இருப்பதை அவர்கள் இப்போதுதான் முழுமையாக உணர்ந்து கொண்டனர். தர்மத்தின் பாதை இப்போது உலகிற்கு தெளிவாக தெரிந்தது. திரௌபதியின் வருகை பாண்டவர்களின் இருண்ட வாழ்வில் ஒரு புதிய ஒளியையும் நம்பிக்கையையும் கொண்டு வந்தது. இனி வரும் காலம் தர்மத்தின் வெற்றிக்கான காலமாகத் தெரிந்தது. விதி தனது அடுத்த முக்கியமான கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. பாண்டவர்கள் இழந்த தங்கள் உரிமையை மீட்பதற்கான காலம் கனிந்து வந்தது. ஹஸ்தினாபுரம் நோக்கி அவர்களின் பயணம் விரைவில் தொடங்க உள்ளது. திரௌபதியின் திருமணம் மகாபாரதத்தின் போக்கையே அடியோடு மாற்றியது. அடுத்த பாகத்தில் பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரம் திரும்பித் தங்கள் உரிமையை கேட்பதை பற்றி பார்ப்போம். இந்த தொடரை தொடர்ந்து கண்டு மகிழுங்கள். இந்த மகாபாரத தொடரை தொடர்ந்து பாருங்கள். எங்களின் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான காணொளிகளை காண இணைந்திருங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.